ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அந்த நாள் வந்தாச்சு. 50 கிலோமீட்டர் அல்ட்ரா மேரத்தான் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதான் ஒரு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 5 to 11, அதாவது ஒரு 6 hours கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ வழக்கமான ஒரு அவுட்ஃபிட்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே அவுட்ஃபிட் தான் இப்போது 50 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு வீடியோ எடுக்கிறதுக்கு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஒன்று வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக சென்னை மேரத்தானில் கொடுத்தது. நான் மறந்துட்டேன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பேக் சர்ச் பண்ணும்போது தான் கிடச்சிச்சு. சரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் நிற்காது. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் உள்ளே வச்சுக்க போகிறேன். ஸோ என்கிட்ட வேறு எந்த ஹைட்ரேஷன் பேக் எதுவுமே இல்லை. ஸோ வழக்கமாக அல்ட்ரா மேரத்தான் அப்படின்னா ஹைட்ரேஷன் பேக் இதெல்லாம் இருக்கும், நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 40 minutes ஒரு டைம் வந்து கார்பு, அதுக்கப்புறம் நம்ம ஹைட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அந்த பிளான் இல்லை. ஹைட்ரேஷன் பேக் வேறு 3000 சம்திங் வருது. அதை வாங்குறதுக்குலாம் பட்ஜெட் இல்லை. ஆல்ரெடி நான் கோர்ஸ் பேஸ் 3க்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ வழக்கமாக நம்ம டிஸ்டன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு கோரஸ் பேஸ் 3. ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆக்சுவலாக எனக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா என்னங்கிறது எனக்கே தெரியல. ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ 6 to 7 பேஸு, மினிமம் 6.5, மேக்ஸிமம் 7, இல்லை அதுக்கு கீழே போனாலும் பரவாயில்ல. பட் எனிஹோ வி ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் எஸ். ஸோ இந்த மேரத்தானோட நோக்கமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், ஃபினிஷ் லைனுக்கு போயிடணும், அவ்வளோதான். எந்த பேஸில் ஓடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஃபினிஷ் இட். ஓகே லெட்ஸ் see. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காசி தியேட்டர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோரஸ் பேஸ் 3ல 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ண போகிறோம். 50 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் ஸோ எங்கே 50 கிலோமீட்டர் வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட்டு, ஓகேங்களா? ஸோ போகும்போது இடையில என்ன நடந்தாலும், நான் என்ன ஃபீல் பண்ணாலும், என்ன ஃபேஸ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? எஸ், ஐ எம் வெரி கியூரியஸ் அண்ட் எக்ஸைட்டிங். லெட்ஸ் see what I can do. ஓகே, ஸோ வாட்சில் ஜிபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங். இடையில மட்டும் ஒரு 2-3 இடையில மட்டும் ஒரு 2-3 இடத்துல நம்ம ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுவும் வந்து மினிமம் வந்துட்டு ஒரு 30 to 1 minute தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு. அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ மற்ற எல்லா டைமும் நம்ம ரன்னிங்கில் தான் இருக்க போகிறோம். ஓகே ஓகே லெட்ஸ் see if I can do this. கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜு, நான் மேலே ஏறல. டாகிஸ் பாய்ஸ் இருக்கானுங்க, என்னை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் போக போக வந்து பார்த்தோம்னா எலவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பிரிட்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்தராக வர எல்லா பிரிட்ஜையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்டீப்பு இது, அதனால தான். 2 கிலோமீட்டர் முடிஞ்சு. ஸோ ஃபார் ஸோ குட், ஓகே தான், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக கார்த்தி என் கூட ஓடிட்டுருக்கான். அவன் எனக்கு முன்னாடி தாம்பரம் போயிட்டான். இப்போது அவன் 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே பார்ப்போம். 4 கிலோமீட்டர் முடிஞ்சு. நங்கநல்லூர் மெட்ரோ
மெயின் சிட்டிங்கிறதுனால ஃபுல்லாக வண்டி ரஷ்ஷு, சரியான ரஷ்ஷாக போயிட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இல்லை, எல்லா நாளும் ஒரே நேரம் தான். ஏர்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒரு மாதிரி இந்த வண்டி சத்தத்துக்குள்ளே ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. டெய்லி சண்டே வீக்லி சண்டே வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்பாட்டில் தான் நம்ம ஓடுவோம். அங்கே கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக வண்டி. ஆக்சுவலாக இது எப்போ முடியும்னா கிளாம்பாக்கம் தாண்டி ஊரப்பாக்கம் போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரஷ்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா அது வரைக்கும் சிட்டி வந்து ஓப்பன் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் NH தான். ஸோ வண்டி அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்ப்போம். 7 கிலோமீட்டர் முடிஞ்சு ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஏர்போர்ட் மட்டும் இல்லை, ஃபுல் ரோடே அப்படி தான் இருக்குது. இந்த ஊரில் எப்போவுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது டிராஃபிக்கு. மண்டேனாலும் ஒன்று தான், சண்டேனாலும் ஒன்று தான், மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் எல்லா நாளுமே இந்த ஊரில் ஒரே நாள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் வண்டியில் போயிட்டே இருக்கானுங்க. கோபி சுதாகர் சொல்லுவாங்க, இல்லை எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, லீவ் நாள் அதுமா, எங்கே தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க. நியர்லி 8 கிலோமீட்டர் வர போகிறோம். ஒரு ஜெல் எடுத்துக்கிறேன், என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஃபைன் ஃப்ளேவர். ஸோ கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரில, ரன்னிங் ரொம்ப பெருசாக தெரிய மாட்டேங்குது. குப்பையை கீழே போடல, கையில் தான் வச்சுருக்கேன். தலைவன் சிவபாலன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு. I think I'm okay. கஃபைன் தான். ஒரு காஃபி குடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து ஒரு 1 ஹவருக்கு தேவையான எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த கஃபைன் இந்த ஜெல்லு வந்து எப்படின்னா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை தான். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 42 கிலோமீட்டர் ஓடிந்தேன் இல்லையா, அதில் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாப்பில் அப்டேட் பண்ணுறேன். பாய். நான் குப்பையை கீழே போடலாங்க, பேக்கெட்டில் தான் வைக்கிறேன். ஓகே, பல்லாவரம் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் முடிஞ்சு. ஸோ பல்லாவரம் வந்தாச்சு. மணி 6. இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெளிச்சம் வரும். பேஸ் ஒரே பேஸ் தான், பட் ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பயங்கரமாக வேர்த்து ஒழுகுது. ஏன்னா இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பனிலாம் கிடையாது, செம்ம ஹீட்டாக இருக்குது. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக போன சண்டேவே இப்படி தான் ஃபீல் பண்ணேன், இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. கார்த்தி தாம்பரம் தாண்டி போயிட்டுருக்கேன்னு சொன்னான் அப்போவே. இந்நேரம் போயிருப்பான்னு நினைக்கிறான். அவன் கிளம்பாக்கம் பக்கம் ரீச் ஆகிருப்பான். நான் இப்போ தான் மூவ் ஆகிட்டுருக்கேன். பார்ப்போம். ஸோ இதே பேஸில் போனோம்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். குரோம்பேட் வந்தாச்சு. ஒரு 12 கிலோமீட்டர் முடிஞ்சு. இதை பார்த்துருப்பீங்க. குரோம்பேட் வந்தாச்சு. ஒரு 12 கிலோமீட்டர் முடிஞ்சு. இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் எடுத்துக்கிட்டு வந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செஞ்சு நல்லாவே ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு. இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்கேயாவது இடையில கொஞ்சம் ஹைட்ரேஷன் எடுத்துக்க வேண்டியதான். பட் ஸோ ஃபார் ஸோ குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் இன்ஜுரியில் இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் ஓகே தான். போகப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆக்சுவலாக ஸோ மணி வந்துட்டு 6 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸ்டில் நான்
இன்னும் வெளிச்சம் கொஞ்சம் வரல. ஓகே, அடுத்த ஸ்டாப்பில் அப்டேட் பண்ணுறேன். பாய். தாம்பரம் வந்தாச்சு. 16 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஒரு தண்ணி வேணும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்க போகிறேன். ஒரு கடையில் தண்ணி வாங்க போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஸோ வாட்சர் ரன்னிங்கில் தான் இருக்க போது, ரன்னிங் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஓகே, கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'm going to get some water. ஸோ வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நியர்லி ஒரு 30 செகண்ட்ஸ் கேப்பு. அதுக்கப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா இதை கையிலே வச்சுக்கிட்டு ஓடணும். பெருங்குளத்தூர் பிரிட்ஜு சரியான எலவேஷனு. அப்பா, தாம்பரத்தில் வாங்கின இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் தான் குடித்தேன். இது கையில் வச்சுட்டு ஓடுறதுக்கே கடுப்பாக இருக்குது. அங்கிட்டு விட்டு குளிக்கிட்டே இருக்குது. வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் தான் ரியல் மாரத்தானே. நான் ஆக்சுவலாக மணி 7:10, இன்னொரு 4 மணி நேரம் இருக்குது. 6.5, 7, 4 இந்த 3 ரேஞ்சுக்கு தான் ஓடிட்டுருக்கேன். பார்ப்போம். அடுத்த ஸ்டாப் வண்டலூர். ஸோ அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஸோ குட். கால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடில் தைஸ் மட்டும் கொஞ்சம் கிராம்ப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இன்னும் வலிக்கு ஸ்டார்ட் ஆகலை. பட் லைட்டாக ஃபீல் ஆகுது. தெரியல என்ன போகுதுன்ட்டு. பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, 20 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்த ஸ்டாப் வண்டலூர். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வண்டலூருக்கு. 2 கிலோமீட்டர் கூட வராது, இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே தான், ஐம் குட். ஸோ வண்டலூர் ஜூ வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, வண்டலூர் ஜூ பார்த்துருப்பீங்க. வண்டலூர் ஜூ வந்தாச்சு. இன்னொரு 800 மீட்டருக்கெல்லாம் பார்க்கும். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22.5 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. கால் கொஞ்சம் வலிக்குது. பட் ஐம் திங்க் ஐம் ஓகே. ஸோ ஓகே தான் நினைக்கிறேன். சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தாச்சு. ஸோ கிளம்பாக்கம் வந்தாச்சு. 23 கிலோமீட்டர் கரெக்டாக காசு தியேட்டர்லேருந்து கிளம்பாக்கம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. கார்த்தி ஃபோன் பண்ணா, 31 கிலோமீட்டரில் கால் ஏதோ கிராம்ப் ஆயிடுச்சுன்னா என்னாச்சுன்னு தெரியல, நடந்து போயிட்டுருக்கேன்னு சொன்னான். போய் பார்க்குறேன் என்னாச்சுன்னு தெரியல. வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மூஞ்சிலே அடிக்குது. ஸோ கடைசி 8 கிலோமீட்டர் ஆச்சு ரன்னிங் போயிட்டு தண்ணி குடிச்சு. ஸோ லாஸ்ட் 8 கிலோமீட்டரா இன்னும் எதுவும் தண்ணி எதுவும் குடிக்கல. போய் அவட கடையில் ஏதாவது தண்ணி குடிக்கணும். ஸோ தாம்பரத்தில் தண்ணி குடித்தது, அதுக்கப்புறம் இன்னும் குடிக்கல. ஸோ ஏதாவது ஒரு கடையில் ஒரு 30 செகண்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு தண்ணி ஏதாவது குடிக்கலான்னு இருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கிக்குவோம். ஸோ தண்ணி வாங்குறதுக்கு பதிலாக ஏதாவது ஜூஸாக வாங்கிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் சுகர் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அடுத்த 10 கிலோமீட்டருக்கு. 25 கிலோமீட்டர் முடிஞ்சு கரெக்டாக ஊரை பார்க்கும். ஒரு 1 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணி வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர் நான் குடிக்கவே இல்லை. அதான் அப்புறம் ஜூஸ் வாங்கினேன் இடையில. சோஃபார் ஓகே தான். கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெட்டிக்காக இருந்துச்சு. செமையாக கால் வலிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டாப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? கார்த்தி என்னான்னு தெரில, பார்ப்போம்.
கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. கரெக்டாக 27 கிலோமீட்டர் முடிஞ்சு. எஸ், இன்னும் ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கு. பார்ப்போம் முடிக்க முடியுதான்ட்டு. 30 கிலோமீட்டர் முடிஞ்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, 30 கிலோமீட்டர் முடிஞ்சு. பொத்தேரின்னு ஒரு ஊர், இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கு, முடிச்சிடலாம். ரைட் சைடு டைஸ் மட்டும் கொஞ்சம் கிராம்ப் ஆகிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஐ கேன் ஏபிள் டு ஃபினிஷ். பார்ப்போம், அடுத்த ஸ்டாப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சிட்டிக்கு அவுட்ரு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கூட்ட நெரிசல்லாம் இல்லை. வண்டிங்க போகுது, ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா அது அவுட்ரு இல்லையா. ஐயோ சிட்டிக்குள்ளே ரொம்ப மோசங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இடம். ஓடுறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு பயமாக இருக்கும், யாராவது வந்து இடிச்சிருவாங்களா அப்படி இப்படின்ட்டு. பட் இங்கே அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. மறைமலை நகர் வந்தாச்சு. 33 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டடு. இன்னொரு 17 கிலோமீட்டர் இருக்கு. சரியான வெயிலுங்க, மூஞ்சிலே அடிக்குது, சத்தியமாக முடியல. ஒரு மாதிரி உடம்புல இருக்க எனர்ஜிலாம் ஃபுல்லாக புல் பண்ணி இழுக்குது, சத்தியமாக முடியல. செம்ம எனர்ஜி. இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கு. முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முடிஞ்சு. ஒரு 1 மினிட் வாட்டர் பிரேக் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன். செம வெயில் அடிக்குது. கார்த்திக் குட் பண்ணிட்டான் போல, என்ன ரீசன் தெரியல, ஏதோ கிராம்ப் ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. குறையமாக 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆயிரும் ஃபினிஷ் பண்ணால் சரி. ஃபுல் மேரத்தான் கம்ப்ளீட்டட். 42 கிலோமீட்டர். இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்கு. பயங்கரமாக கால் வலிக்குது, தைஸ் வலிக்குது, ஆங்கிள் வலிக்குது, நீஸ் வலிக்குது, பெட்டிக்கு ஆயிடுச்சு பயங்கரமாக. என்னால் ரன் பண்ணவே முடியல. எப்படி இந்த 8 கிலோமீட்டர் முடிக்க போகிறேன்னு தெரில. 6 கிலோமீட்டர் ஆச்சு தண்ணி குடிச்சு. அவுட்டருக்கு வந்தோடனே கடையே இல்லை, ஃபுல்லாக காடு தான் 2 சைடுமே, பார்த்தீங்கன்னாவே தெரியும். வா, என் மூஞ்சியே மாறிடுச்சு. பாப்பா எப்படியாவது முடிக்க பார்க்குறேன். லாஸ்ட் 2 கிலோமீட்டரு முடியல, சுத்தமாக முடியல. உலகத்தில் உள்ள எல்லா கட்டவரத்தையும் பேசிட்டே வரேன், முடியல, கால் பயங்கரமாக வலிக்குது. முடிச்சாச்சு. 50 கிலோமீட்டர் அல்ட்ரா மேரத்தான் கம்ப்ளீட்டட். 5 மணி நேரம் 52 நிமிஷம் ஆயிருக்கு. டு பி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட், கடைசி 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவி போய் தான் முடித்தேன். உண்மையை ஒத்துக்கணும், போய் சொல்லக்கூடாது. ஒரு 7.58 பேஸ்க்கு போயிடுச்சு. ஏன்னா செம்ம வெயிலுங்க, என்னால் தாங்கவே முடியல, அவ்வளோ வெயில். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தண்ணியே குடிக்கல. ஏன்னா இங்கே தண்ணியே இல்லை. ஆக்சுவலாக இந்த என்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. ஊருக்குள்ளே போனால் தான் தண்ணி. அதனால் சரி எப்படியாவது முடிச்சிருவோம், மயக்கம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். எஸ், கம்ப்ளீட்டட். ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். என்னாலையும் சில விஷயங்கள் முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. ஐம் டேம் ஷுவர் திஸ் இஸ் வெரி வெரி டஃப். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு கிளைமேட்டில் ஓடுறதுக்கும் வெயிலில் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம வெயில் வந்துருச்சு, ஓப்பன் வெயில் வேறு. அந்த தார் ரோட்லேருந்து மேலே வெயில் கிளம்பும்போது அப்படியே மூஞ்சிலே அடிக்குது, சரியான வெயில். எப்படியோ முடிச்சே ஆகணும்னு முடிச்சிட்டேன். ஓகே, சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நிறுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அல்ட்ரா மேரத்தான், அதாவது 70 கிலோமீட்டர், அதுக்கு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் அப்படியே 150ன்னு போகணும். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நான் போய் நல்லா தண்ணி குடிச்சிட்டு
அப்படியே ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செங்கல்பட்டு டு காஸ் தியேட்டர் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு தெரியல. எப்படியாவது போகணும். கையில் காசு இல்லை, கூகுள் பே தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். பன் பட்டர் ஜாம். இடையில கார் எதுவும் ரோட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு கல்லம் டைம் மட்டும் எடுத்துட்டேன். அதனால் ஃபுல்லாக எனர்ஜி இல்லை. எப்படி 4000 கலரிக்கு மேலே பேர்ன் ஆகிருக்கும். அதனால் ஒரே ஒரு பன் பட்டர் ஜாம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். செம பசி, பயங்கரமாக பசிக்குது. ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ தான் சாப்பாடு வாங்குகிறேன். காலையில் சாப்பிடல, ஜஸ்ட் அப்படியே ஹைட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓடியாச்சு. ஸோ மதியானம் சாப்பாடு இனிமேல் தான் போய் சாப்பிட போகிறேன். என்னமோ தெரில, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவே சாதித்த மாதிரி முகத்தில் ஒரு பிரகாசம். ஓகே, ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. ஓகே கைஸ், பாய். அடுத்த ரன்னில் பார்ப்போம். ஓகேங்களா, பாய். ஸ்டே ஹார்ட். நல்லா ரன் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. பாய்.